everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம மிஞ்சி போன குபூஸ் வச்சு எப்படி ஒரு டெலிஷியஸான டின்னர் பண்ணலாம்னு பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள்: half வெங்காயம், half டொமேட்டோ, curry leaves and green chili 2, ரம்பா, அப்புறம் 2 முட்டை and கொஞ்சம் நறுக்கி வச்ச sausages and tomato paste. கடைசியாக முக்கியமான ஐட்டம் குபூஸ். நான் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். பேனில் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் கறி லீவ்ஸ், ரம்பா, ஆனியன், க்ரீன் சில்லி எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கோங்க. அப்புறம் சால்ட் கொஞ்சம் போட்டு நறுக்கி வச்ச சோசேஜஸை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் சின்னதாக நறுக்கின தக்காளியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மூடி வச்சுக்கொள்ளலாம். குக்கா காட்டிலும் ஒரு 2 minutes கழித்து அதை திருப்பி ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டொமேட்டோ பேஸ்ட், சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், மஞ்சள் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். அந்த ஸ்மெல் போனதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா பவுடரையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நடுவில் மசாலா எல்லாத்தையும் விலக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 முட்டையும் நடுவில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த முட்டை ஒரு முக்கால்வாசி குக் ஆகிற வரைக்கும் பெரட்டிக்கொள்ளுங்க. இப்போ நம்ம சின்னதாக வெட்டி வச்சுக்கிற குபூஸை போட்டு நம்ம மேக் பண்ணிக்கிற மசாலா நல்லா அந்த குபூஸில் பிடிக்கிற மாதிரி நல்லா பிடிக்கும் வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக ஒரு 2 to 3 ஸ்பூன் சீஸ் க்ரீம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சீஸ் க்ரீம் ஒவ்வொரு இடத்துல மட்டும் இருக்காத மாதிரி எல்லா குபூஸுக்கும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, சுவையான ஈஸி குபூஸ் கொத்து ரெடி. நீங்கள் இன்னும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.